பிக் பாஸ் ஹவுஸ்ல இந்த சீசனோட பணப்பெட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 92 வியானா வந்திருந்தாங்க. இன்னைக்கு மண்டேனாலே நாமினேஷன்ஸ் இருக்கும் நார்மலா. பட் இந்த வீக் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் இல்லாம எல்லா கண்டஸ்டன்ஸையும் கன்ஃபெஷன் ரூம்க்கு வர வச்சுட்டு பிக் பாஸ் வந்து யாரை நீங்க சேவ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டு சொன்னது வந்து ஒரு வேற லெவல் வித்தியாசமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரியம் அப்படின்னா எல்லாருமே சபரியை தான் சொன்னாங்க. ஏன்னா சபரி வந்து வின்னிங் மொமெண்ட்ல கூட அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து சாண்ட்ராவை வந்து பண்ணாரு இல்லையா. சாண்ட்ரா மயக்கமா விழும்போது ஹெல்ப் பண்ணதை வந்து எல்லாருமே பாராட்டி அவர் கண்டிப்பா அவருக்கு வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் சொல்லிட்டு அவரே பண்ண விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே சபரியை சொன்னது வந்து ஷாக்கிங்கா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சாண்ட்ராவை சொல்லியிருந்தாங்க. பட் ஓவரால் சபரி வந்து நல்ல பேர் எடுத்துட்டாரு. ஒரே ஒரு வீக்ல வந்து விஜய் பார்வதி மேல ஷூ கால்ல வச்சு அப்படியே மிதிச்சது மட்டும் அகைன்ஸ்டா நம்ம சொல்லலாம். அவருக்கு ஒரே ஒரு கெட்ட நேரம் அந்த நேரம்னு சொல்லலாம். ஏன்னா மற்றபடி எல்லாமே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காரு. நல்ல ஒரு க்ளோஸா இருந்திருக்காரு. கண்டிப்பா வந்து நம்ம பாராட்டணும். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ்லேயே போயிடுவாங்கன்னு சொல்லி 6th வீக்ல எல்லாம் பயங்கரமா அழுத அரோரா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஃபைனல்ஸ் வரைக்கும் அரோரா வருவாங்கன்னு கண்டிப்பா பிக் பாஸ் பார்த்தவங்க யாருமே இந்த சீசன்ல நம்பியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.